எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக்காக, ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி இந்த டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி இட்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம எப்போ இட்லி வீட்டில் செஞ்சாலும் அது ஒரு 4-5 இட்லி எக்ஸ்ட்ரா மீந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி மீந்து போச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லியை வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம், டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப காஞ்சதுக்கப்புறமா போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி காஞ்ச உடனே இட்லி அதில் போட்டுருங்க. கட் பண்ண இட்லி எல்லாமே ஆயிலில் போட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஹீட்டில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இட்லி வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதை வந்துட்டு நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லா இட்லியும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இட்லி வந்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட ஆயில் நல்லா காஞ்ச உடனே இது கூட நம்ம கடுகு சீரகம் சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு கடுகு சீரகம் மிக்ஸ் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க அந்த கடுகு சீரகம் ஆயிலில் நல்லா வெடிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைனா கசப்பாக இருக்கும். ஸோ இது நல்லா வெடிக்கட்டும். கடுகு வந்துட்டு ஆயிலில் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 cloves ஆஃப் கார்லிக், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக. இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும். போட்ட ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்துட்டு நல்ல கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஆனியன் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா. ஸோ 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக கொத்தமல்லியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். அந்த சிக்கன் மசாலா, சாம்பார் பொடியோட வாசனை எல்லாம். மசாலா, டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த இட்லியை வந்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். லோ ஹீட்டில் குக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலா வந்துட்டு இந்த இட்லியில் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக், அதுவும் லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சு ஈஸியாக வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.